சரி இப்போ ரஜினி சார், விஜய் சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்பலாம் ஐ மீன் நாங்கலாம் வளர்ந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல்னாலே அவங்களோட படங்கள் தான் இருக்கும் சார். இப்ப தீபாவளிக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்ல. ஆ பொங்கலுக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்ல. இப்படியே போனா எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இந்த தீபாவளி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பொங்கல் போயிடுச்சு. இந்த தீபாவளி இருக்கும். இந்த தீபாவளிக்கு பெரிய படம் வரும் கண்டிப்பா. பெரிய படங்கள் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்கிறதே அதுதான். இந்த தீபாவளியாவது கொண்டாட்டமா இருக்கணும். அடுத்த பொங்கலுக்கு பெரிய காம்படிஷனே இருக்கு. பெரிய பெரிய படங்கள்லாம் வரும். இப்ப என்ன இப்பயே சொல்லிட்டாங்க. ரஜினி சார் படம் வந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ற படம், சிபி சக்ரவர்த்தி படம் வந்து பொங்கல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு கேலப்பிங்கா நம்மளுக்கு ஒரு பொங்கல் கிடைக்குது. கேரண்டியா அது வந்துரும். எந்த கான்ட்ரோவர்சி இல்லாம. இந்த படம் தீபாவளிக்கும் ஒரு பெரிய படம் வரும்னு தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஐடியலி நம்மளுக்கு தேவை நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து கேலப்பிங்கா பெரிய படங்கள் வந்தா தான் தீபாவளி பொங்கலுக்கு வந்து பெரிய வசூல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மிஸ்ஸா வந்து இந்த பொங்கலை பொறுத்தவரை ஒரு லாஸ் தான். நான் என்னுடைய லாஸ் இது எவ்வளவு சொல்றேன்னா, இந்த மாசம் நம்மலாம் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டுல வந்து ஒரு 300 கோடி வசூல். கிராஸ். ஜனநாயகனால. ஜனநாயகன், பராசக்தி பிளஸ் அதர் படங்கள சேர்த்துட்டு நம்ம ஒரு 300 கோடி எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி என்ன வந்திருக்குன்னா 100 கோடி தான் வந்திருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப 200 கோடி லாஸ் தானே. அந்த 200 கோடி திருப்பி எப்படி ரிகவரி பண்ணுவீங்க? ஏன்னா அந்த லீவ் நாட்கள் போனது தானே. ஆமா. அவங்க வராதவங்க தானே. கரெக்ட். அந்த ஆடியன்ஸ் வரல. அவங்க வந்திருந்தா கண்டிப்பா கலெக்ஷன் குடுத்துருப்பாங்கல்ல. அது வராம போயிடுச்சு இப்போ. இப்போ இனிமே எப்போ அத ரிகவரி பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ ஒரு 300 கோடி வர வேண்டிய மந்த் ஜனவரி மாசம் 100 கோடி தான் வந்து நிக்குதுன்னா, பிகாஸ் பெரிய படங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரல. ஜனநாயகன் வரல. பெரிய லெவல்ல பராசக்தி படமும் வந்து ஒரு லிமிட்டடான வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. அது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அது வந்து ஒரு 100, 120 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தா பெருசா இருந்திருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான மந்த்தா தான் ஜனவரி படம். ஜனவரி மாசம் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு.